எல்லோருக்கும் வணக்கம். யாராலையும் கட்டுப்படுத்த முடியாத 4 ராசிக்காரர்களை பற்றி நம்ம அந்த வகையில் பார்க்க போகிறோம். பொதுவாக பார்த்திங்கன்னா 2030 காலங்கள் பார்த்திங்கன்னா மிகவும் ஒரு சிறப்பான காலமாக ஒரு 3-4 ராசிகளுக்கு இருக்கிறது. அப்பேற்பட்ட காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா 2030 முதல் அதுக்கு பிறகு ஒரு 10-15 வருஷம் பார்த்திங்கன்னா அவங்களை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு நல்ல யோக நிலைகளில் வரப்போகிறாங்க. ரைட்டு. அந்த ராசிக்காரர்களை பற்றி நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு ராசியும் ஒவ்வொரு ஆளுமே பண்பையை கொண்டு இருக்கும் என்று பார்த்தீங்கன்னா வேத சாத்திரம் கூறுகிறது. அதன் அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்துவம், பண்புகள், ஆசைகள் மற்றும் விருப்பங்கள் கொண்டுள்ளது. அதன்படி யாராலும் கட்டுப்படுத்த முடியாத சுதந்திரமான ராசிக்காரர்கள் யார் என்பதை இங்கே கவனிப்போம். மேச ராசிக்காரர்களை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா ஆண்கள் சக சுதந்திரமாகவே தீராத தர்க்கம் கொண்டவர்களாகவே இருப்பார்கள். இவர்கள் பார்த்தீங்கன்னா மன மகிழ்ச்சியாகவும் உறவு மற்றும் தொழில் ஆகியவற்றில் இரண்டில் வெளிநாடுகளில் வேலை செய்வதற்கு ரொம்ப ஆசைப்படுவார்கள். ரொம்ப சுதந்திரமாக இருக்கணும், யாராலையும் வேலை கட்டுப்படுத்துன்னு அதை கட்டுப்படுத்தி வச்சாலும் அது பார்த்தீங்கன்னா என்னதான் சொன்னால் கேட்க மாட்டாங்க. இந்த ராசிக்காரர்கள் சுய முயற்சியை மதிப்பார்கள். நீங்கள் செய்யும் ஒவ்வொரு ராசியிலே ஒவ்வொருவருடைய பிரபஞ்சத்தின் உறவின் ஈடுபடுவார்கள். அதாவது பார்த்தீங்கன்னா தனக்கு தேவையான விஷயத்தில் அவர்களே செய்து கொள்வார்கள். தனக்கு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சுய நாட்டமாக செய்து கொள்வார். பிறரை நம்பி இருப்பதை நம்ப மாட்டார்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா மிதுன ராசி. இந்த ராசிக்காரர்களை பார்த்தீங்கன்னா புத்திசாலித்தனமாகவே இருப்பார்கள். இயற்கை தங்கள் இடத்தை பெற்றதாகவே ஏற்றுக்கொள்வார்கள். இவர்கள் சுதந்திரத்தை விரும்பும் அதிக நாட்டமாக இருப்பார்கள். கலகலப்பாக உரையாடுவது அதிகமாக இருப்பார்கள். எந்த ஒரு விஷயத்தையும் பலத்த அனுபவத்தில் ஈடுபடுவது, அதை ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வார்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்கள். தனுசு ராசிக்காரர்கள் உலகை ஆய்வு செய்வதில் ரொம்ப ஆர்வமாக இருப்பார்கள். தங்கள் எல்லையற்ற நமக்கு கட்டுப்படுத்தி வைக்க முடியாது, எல்லையற்ற பரந்த மனசாக இருக்கணும்னு என்றைக்குமே இருப்பார்கள். அதே மாதிரி ஆழ்ந்த விருப்பத்தில் ரொம்ப ஆழமாக யோசிக்கக்கூடியவங்க. இதனால் பார்த்தீங்கன்னாக்கா பெரிய சுதந்திரத்தை விரும்புவர் இவர் தான். ஒவ்வொரு கணமும் வாழ்க்கையை முழுமையாக அனுபவிக்க வாய்ப்பு இருப்பதாகவே இவர்கள் நினைத்துக் கொள்வார்கள். நீங்கள் நினைத்தும் எந்த ஒரு விஷயத்திலையும் ரொம்ப பரபரப்பாக இருப்பீங்க. பயணங்கள் செய்வதில் ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க. அலைச்சல், ஒரு சில நேரங்களில் அலைச்சலை சந்திக்க நேரிடும். அதே மாதிரி வளர்ச்சிகள் விரும்பும். ரொம்ப வளர்ச்சியாக பெரிய லெவலில் போகணும்னு நீங்கள் ரொம்ப ஆசைப்படுவீங்க. அடுத்த ராசிக்காரர் பார்த்தீங்கன்னா 4ஆம் ராசி என்னன்னு பார்த்தீங்கன்னா கும்பம். இந்த ராசிக்காரர்களை புதுமை, சமூகம், முன்னேற்றம், இடைவிடாத நாட்டம், இயற்கையை நேசிப்பது, இவர் சுதந்திரமாக தேடலும் ரொம்ப இருக்கும். ரொம்ப பாரம்பரியத்தை நேசிக்கக்கூடியவர். சில விஷயங்கள்ல தனக்கு ஏற்றவாறு மாற்றிக்கொள்ளும். மற்றவர்கள் தாழ்வு கொடுத்த விரும்ப மாட்டார்கள். ஆழமான வெறுப்பின்றி ரொம்ப ஆழமாக எதுவுமே வெறுப்பாக நம்மளோட மனசுக்குள்ள வச்சுக்க மாட்டாங்க. எல்லாத்தையும் தட்டி கழிச்சிட்டு விட்டுட்டு ஓரமாக போயிடுவாங்க. எனவே இவர்களை எப்பொழுதும் மிகவும் சுதந்திரமாக இருப்பார்கள். நண்பர்கள் மத்தியில் ரொம்ப சுதந்திரமாக இருக்கிறதுல ரொம்ப விருப்பமான ஒரு ராசிக்காரர் கும்ப ராசிக்காரர். எந்த ஒரு விஷயத்திலும் அவளை சீக்கிரம் கேட்டு நம்மளால் தெரிஞ்சிக்க முடியாது. ஆழமான பெரிய பெரிய சிந்தனைகளை கொண்ட ஒரு ராசி என்னன்னு கேட்டிங்கன்னா கும்பராசி தான். ஸோ மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.